Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா From Work to Text by Roland Barthes எழுதின எஸ்ஏயோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்க்க வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வந்து பார்க்குவாங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்த மாதிரி 7 மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. 7 மெத்தடில் வந்து நம்ம ரோலாண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்னே பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மெத்தட்னா ஒர்க்கில் என்ன, டெக்ஸ்ட்டில் வந்து மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இட் இஸ் ஆல்வேஸ் அ டிஃபைனைட் ஆப்ஜெக்ட் which can be displayed, seen or held. நம்ம வந்து மெத்தடை வந்து ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு டிஃபைனைட்டான ஆப்ஜெக்ட். அது என்ன ஒரு டிஃபைனைட்டான ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அதில் ஏதோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க்கை தான் வந்து டிஃபைனைட் முடிச்சு வச்சா ஒரு கம்ப்ளீட்டடான ப்ராசஸ் தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. அண்ட் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெத்தடாலஜி ஆப்ஜெக்ட் ரேதர் தென் அ கான்க்ரீட் ஆப்ஜெக்ட். இட் இஸ் ஹெல்டு ஒன்லி இன் லாங்குவேஜ். இட் ஃபங்க்ஷன் அ ப்ராசஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன். நம்ம டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ரீடர்ஸோட ஆக்டிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுனாலே வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஏன்னா அதில் வந்து ஆத்தரோட ஒர்க் வந்து டெக்ஸ்ட்டு எழுதுறதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறமே ஃபுல்லாகவே ரீடர்ஸோட கையில் தான் வந்து இருக்குது. அதனால வந்து அது ஒரு ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜேர்னர் அப்படின்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை ஓல்டு கிளாசிஃபிகேஷன். ஜேர்னரில் வந்து ஒர்க்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கிளாசிஃபிகேஷனில் ஒர்க்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடர்ஸ் வந்து எந்த ஜேர்னலில் வேணாலும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணி ஒரு மீனிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அது வந்து அவங்களோட இஷ்டம். ஆத்தரோட வேலை வந்து அவங்க எழுதி முடிக்கிறதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரீடர்ஸோட கையில் தான் இருக்குது. ஆத்தர் கொடுக்குற மீனிங் அவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற எதுவுமே வந்து இது தேவை கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்கில் வந்து 2 டைப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது 2 லெவல் ஆஃப் மீனிங்கை வந்து சைனில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் லெவல் மீனிங் அண்ட் டீப் லெவல் மீனிங். மேக் இட் மாடரேட்லி சிம்பாலிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 2 டைப்பாக வந்து சைனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒன்று சர்ஃபேஸ், அதாவது மேட்டாப்பில், இன்னொன்று வந்து டீப் லெவல் ஆஃப் மீனிங். ஒரு ஒர்க்குனா இதிலிருந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து அதை டீப்பாக நம்ம சர்ச் பண்ணாலும் சரி, ஒரு ஷேலோவான ஒரு சர்ஃபேஸ் லெவலில் இருந்தாலும் சரி, எதுலனாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சர்டைனாக இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி அப்ரோச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ரியாக்ஷன் ஆஃப் சைன். Being engaged in a moment, there can be a different delineation of meaning. Just like language, text is decentric, having no closure. இந்த டீசென்ட்ரிக்ங்கிற வார்த்தை வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் வந்து நம்ம பார்த்துருப்போம். டீசென்ட்ரிக் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆல்ரெடி வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து பார்த்து அது உள்ளே வந்து என்ன இருக்குது, என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீசென்ட்ரிக் பண்ணுறது வந்து டெக்ஸ்ட்டில் தான் நம்ம பண்ண முடியாது. அதாவது ரீடர்ஸ் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டீசென்ட்ரிக் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஒர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீசென்ட்ரிக் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஆத்தர் வந்து அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் எல்லாமே மீனிங் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம டெக்ஸ்ட்டில் தான் ரீடர்ஸ்க்கு தான் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால மீனிங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம தான் ஃபவுண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம டீசென்ட்ரிக் பண்ணணும். அதில் வந்து க்ளோஷருங்கிறது டெக்ஸ்ட்டில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ப்ளூராலிட்டி அப்படின்னா ஒர்க்குக்கு வந்து ஒரு சிங்கிள் அண்ட் சிம்பாலிக்கான இன்ட்ராப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த சிங்கிள் இன்ட்ராப்ஷன் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரோடது மட்டும்தான் இருக்கும். ஆத்தரோட இன்ட்ராப்ஷன் மட்டும்தான் ஒர்க்கில் இருக்கும். ஆனால் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து சிங்குலர் அப்படிங்கிற வேர்டுக்கே வந்து இடம் கிடையாது. இது ஃபுல்லாகவே ப்ளூரல் தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்தருமே எழுதி முடிச்சதுக்கு பிறகு ஆத்தர் ஒன்று தான் இருப்பாங்க. ஆனால் ரீடர்ஸ் வந்து நிறைய பேர், அவங்க எல்லாரோட இன்ட்ராப்ஷனுமே இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளூரல் ஆஃப் மீனிங் கிடைக்கும். அதுக்கு நிறைய வகையான மீனிங் கிடைக்கும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கே.
லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கிறதுனால டெக்ஸ்ட்டு வந்து ஆல்வேஸ் ப்ளூரல், அது வந்து சிங்குலர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிலியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபிலியேஷனுங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அம்மா அப்பா, அதாவது நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நமக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி நேம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேமிலி நேமுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, அதே மாதிரி அது ஒரு பிரிக்க முடியாத இது இல்லையா. நம்ம என்னதான் நம்ம பேரண்ட்ஸை சண்டை போட்டாலும் நம்ம வந்து அவங்களோட பிள்ளைங்க தான். அதே மாதிரி தான் அந்த வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங். அண்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்டு பை அ ப்ராசஸ் ஆஃப் ஃபிலியேஷன் அண்ட் இஸ் ஆல்வேஸ் ஐடென்டிஃபை பை இட்ஸ் ரிலேஷன் டு இட்ஸ் ஓனர். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிலேஷன் டு ஏ ஓனர். இதில் ஓனரான்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, வேற யாரும் இல்லை, ஆத்தர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒர்க்கோட ஃபீலியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அம்மா அப்பாவை வந்து எப்படி அவங்க தான் நம்ம அம்மா அப்பா இல்லைன்னு பிரிக்க முடியாதோ, அதே போல் அந்த ஒர்க்கையும் ஆத்தரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த ஒர்க்கோட ஓனரே ஆத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லிட்ரரி சயின்ஸ் வந்து என்ன இன்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடர் டு ரெஸ்பெக்ட் த ஒர்க் அண்ட் ஆத்தர் இன்டென்ஷன். அந்த லிட்ரரி சயின்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரீடர்ஸான நம்ம வந்து ஒர்க்கையும் அந்த ஒர்க் எழுதுனா ஆத்தரையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களோட இன்டென்ஷனையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வந்து அவங்களோட சொந்த ஒர்க் எழுதியிருக்காங்கன்னா அந்த ஒர்க்குக்கு வந்து ஓனர் அவங்க தான். அவங்க என்ன மீனிங் சொன்னாலுமே அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களோட மூட், அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து அந்த இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து லீகல் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் டைரக்ட் கனெக்ஷன் ஆஃப் ஆத்தர் டு ஹிஸ் ஒர்க். ஒரு ஆத்தருக்கும் அவங்க ஒர்க்குக்கும் வந்து டைரெக்டான கனெக்ஷன் இருக்கான். ஏன் அப்படின்னா, இதில் அஃபிலியேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்தர் இருக்காங்க இல்லையா, நம்மளோட ஆத்தர் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தான் வந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ரீடர்ஸை விட ஆத்தருக்கு தான் அதில் வந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குற அந்த 7 டைப்புமே ஒர்க்குக்கும் டெக்ஸ்ட்டுக்கும், ஒர்க்கில் வந்து இந்த வார்த்தை இப்படிலாம் இருக்குது அண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து இந்த இதெல்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அண்ட் எக்ஸாமுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து 2 பார்ட்டாக பார்த்துருக்கோம் இல்லையா, எந்த மாதிரி நம்ம சம்மரி கேட்குறாங்களோ, எஸ்ஏ வந்து எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் வந்து அதுக்கு தக்கன ஆன்சர் எழுதுனா போகணும். ஃபுல்லாகவே வந்து கன்க்ளூட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த 7 பார்ட்ஸ் ஆஃப் ப்ரப்போசிஷன் அதில் கேட்டாங்க, பாரதாஸோட 7 ப்ரப்போசிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு ஸ்டார்டிங்லேருந்து இது வரை ஃபுல்லாகவே எழுதலாம். அண்ட் மொத்தமாக சம்மரைஸ் பண்ணி அப்படின்னா இதில் வந்து இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த 7ஐயுமே எழுதிட்டு லைட்டாக வந்து டிஃபைன் பண்ணி காட்டினா மட்டும் போதும். அண்ட் டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆத்தருக்கும் அந்த ஒர்க்குக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் நம்ம போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். நம்மளோட பர்தாஸ் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பேஸ் பண்ணி தானே அந்த எஸ்ஸே எழுதினாங்க. அதனால ஆத்தருக்கும் அந்த அவங்க ஒர்க்குக்குமே சம்மந்தம் கிடையாது ஆஃப்டர் ஒன்ஸ் அவங்க எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரீடிங், ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரீடிங் எப்படி அப்படின்னா ரொம்பவே பேசிவாக இருக்கணும், ஒரு ஆக்டிவாக வந்து இருக்காது. எப்படி அப்படின்னா, நம்மளோட ஆத்தரே வந்து ஆல்ரெடி அதுக்கு மீனிங் சொல்லியிருப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீடர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறத வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க ஒரு விஷயம் சொல்லி வச்சுருப்பாங்க, அதை வந்து நம்ம அன்க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான், ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது வந்து டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் நமக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும், அதை வந்து அன்ராப் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளோட இஷ்டம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணும்போது, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு மீனிங் கிடைக்கும், அதே இது டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அதை தான் சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதில் வந்து ரிலேஷன்ஷிப் டு ப்ளே ஆக்டிவிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீடர்ஸ்க்கு வந்து வேலை வந்து நிறைய இருக்கும். ரீடர்ஸ் தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட வந்து கனெக்டிவிட்டியிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஷர். ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது என்ன ப்ளஷர் கிடைக்கும் அப்படின்னா, ஆத்தர் வந்து ஆல்ரெடி அவங்க ரீட் பண்ணி இப்போ வச்சு ஒரு ப்ளஷர் வந்து கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கை ரீட் பண்ணும்போது ஆத்தருக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கும். அந்த ஒர்க்கை ரீட் பண்ணும்போது ஆத்தருக்கு வந்து ஒரு ப்ளஷர் கிடச்சிருக்கும் இல்லையா, அதே ப்ளஷர் தான் வந்து நமக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒர்க்குக்கும் ரீடருக்கும் வந்து சம்மந்தம் இருக்காது. இதில் ஒர்க்கோட ஃபுல் பவர் ஓனர்ஷிப் வந்து யார்கிட்ட இருக்கும்னா ஆத்தர்கிட்ட தான் இருக்கும். அதனால் ரீடர்ஸால் வந்து அதை ரீரைட் பண்ண முடியாது, அவங்களால அந்த ஒர்க்கு கூட வந்து ரிலேட் பண்ண முடியாது, அவங்கள வச்சு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதே இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீடர் வந்து ரீட் பண்ணும்போது அதில் வந்து அவங்களோட ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஃபுல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ரீடர்ஸான நம்ம தான் ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங் கண்டுபிடிக்கிறது, அதோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டீசென்ட்ரிக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வந்து அதில் வந்து நமக்கு ஓனர்ஷிப் இருக்குது. ஸோ நம்மளோட ஓன் ப்ளஷரை வந்து நம்ம இதில் வந்து அட்டைன் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ரீட் பண்ணி ப்ளஷர் அட்டைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆத்தரோட ப்ளஷராக தான் இருக்கும். அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணி வச்ச ப்ளஷராக தான் நம்ம திருப்பி ரீஅட்டைன் பண்ணுவோமே தவிர, இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ரீட் பண்ணி ஒரு ப்ளஷர் கிடச்சதுன்னா அது வந்து நம்மளோட ஓன் ப்ளஷராக இருக்கும். ஆத்தரோட ஈடுபாடு வந்து அதில் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதுக்குன்னு மீனிங் எதுவுமே வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளாம் ஓனாக ரீட் பண்ணி நம்மளோட ஓன் ப்ளஷரை வந்து நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அந்த 7 ப்ரப்போசிஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரப்போசிஷன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரஹாம்ஸ் கிரிட்டிக் ஆஃப் பரதாஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலிஸ்ட் வியூ. ட்ரெடிஷ்னலிஸ்ட் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம ஆப்ரஹாம் இருக்காரு இல்லையா, எம்ஹெச் ஆப்ரஹாம்ஸ் வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் தியரி வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் அவரோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா டோட்டலாக பரதாஸோட கான்ட்ராஸ்டாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பரதாஸ் வந்து ரீடருக்கு சப்போர்ட் பண்ணுவார், ஃபேவர் பண்ணுவார். அண்ட் நம்மளோட ஆப்ரஹாம்ஸ் வந்து யாருக்கு ஃபேவர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் ஆத்தர், இதில் வந்து கொஸ்டினில் வந்து இதை கூட கேட்கலாம். ஆப்ரஹாம்ஸ் கிரிட்டிக் ஆஃப் பரதாஸ் என்ன ட்ரெடிஷ்னலிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, இந்த சம்மரி எழுதணும். அந்த ஆப்ரஹாம்ஸ் வந்து டோட்டலி கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் ஆத்தரை வந்து அவர் டிஃபென்ஸ் பண்ணுறாரு. என்ன சொல்லி டிஃபென்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் தான் ஒரு சென்ட்ரல் ஃபிகர். அவர் எழுதின ஒர்க்கில் வந்து அந்த லிட்ரரி கிரியேஷனோடது வந்து அவரோடது. அதனால அவர் தான் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஆத்தரோட இன்டென்ஷன் வந்து ரொம்பவே க்ரூயல் ஃபார் இன்டர்பிரிட்டிங் எ ஒர்க்கு. அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு க்ரூயலான இன்டர்பிரிட்டேஷனே ஆத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. அவங்களோட இன்டென்ஷனை வச்சு தான் வந்து அந்த ஒர்க்கே உருவாயிருக்கு. ஸோ எப்படி அந்த ஒர்க்குக்கும் ஆத்தருக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம பரதாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா dismiss the importance of authorial intent. Abrahams believe that author's purpose provide coherence and direction to work. நம்மளோட ஆப்ரம்ஸ் வந்து ஆப்ரம்ஸ் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரோட பர்பஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா ஒரு கொஹிரன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டு ஒர்க்கு. இப்போ வந்து நம்ம ஒர்க்கை ஒரு ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு டைரக்ட் பண்ணும், நமக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து எப்படி ரீட் பண்ணணும், அந்த ஒர்க் வந்து நமக்கு வழிகாட்டும் ஆத்தரோட வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் மீனிங் அப்படின்னா இதில் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் மீனிங்கில் பரதாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ப்ளூரலிட்டி ஆஃப் மீனிங் அண்ட் இன்சென்டபிலிட்டி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் அதுக்கு நம்ம ஆப்ரம்ஸ் வந்து அந்த பாயிண்ட்டை கோட் பண்ணி என்ன ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மோர் ஸ்டேபிள் டிட்டர்மைண்ட் இன்டர்பிரிட்டேஷன். He believed that text will open to interpretation still possess a certain degree of stable meaning that cannot be uncovered through careful analysis. ஆப்ரம்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஆத்தரால் தான் அவர் வந்து எந்த நோக்கத்தில் வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாரோ அவரால் தான் அதுக்கு வந்து அன்கவர் பண்ண முடியும். ஒரு கரெக்டான மீனிங், ஒரு ஸ்டேபிளான மீனிங்கை வந்து அவரால் தான் சொல்ல முடியும். அப்படின்னா தான் அவரால் மட்டும்தான் ஒரு கேர்ஃபுல்லான அனாலிசிஸ் வந்து நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆப்ரம்ஸ் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வார்ன் பண்ணுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சஸை வந்து வார்ன் பண்ணுறாரு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம பரதாஸும் வந்து ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சர் தான். அவங்க எல்லாத்தையுமே வார்ன் பண்ணுற மாதிரி சொல்கிறார். என்ன அப்படின்னா லீட் இம்ப்ரெட் சாய்ஸ் வேர் ஆல்ரெடி பிகேம் ஈக்குவலி. இப்படி வந்து நீங்கள் ஆத்தர் ரீட் பண்ணுறது எல்லாமே தப்பு. ஆத்தர் வந்து சொல்கிற கணக்கதை எதுவுமே நம்ம எடுத்துக்கூடாது, நம்மளே ஓனாக ரீடர்ஸ் வந்து ஓனாக வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள எழுதின மீனிங்கும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறது வந்து மாறும். ஒரு அன்டிட்டர்மைனிங் த இன்டெகிரிட்டி ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசமே வந்து ஒரு அன்டிட்டர்மைனிங் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லித்திக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆப்ரஹாம்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சருக்குன்னு வந்து ஒரு லித்திக்கலான கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து, வேல்யூவு, எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே வந்து கமாடிஃபை பண்ணி எழுதுவாங்க. இப்போ ஒரு ஆத்தர் வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து, வேல்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு எழுதுறாங்கன்னா அவங்களால மட்டும்தான் அதை வந்து கேர்ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். ரீடர்ஸால் வந்து அதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பரதாஸோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் எண்டடாக, ப்ளூரலாக, சப்ஜெக்டிவாக தானே இருக்கணும். அந்த கான்செப்டே வந்து இவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தையோ ஒரு
வேல்யூவையும் நம்ம பேசும்போது எப்படி வந்து அதுக்கு நிறையா மீனிங் வந்து நம்மளால் ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆப்ரம்ஸ் ஃபியர் தட் இஃப் டெக்ஸ்ட் ஹஸ் நோ ஸ்டேபிள் மீனிங். இப்போ வந்து அவர் ஃபியரை பயப்படுறாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான மீனிங் இல்லைன்னா அப்போ நம்மளோட கல்ச்சர் அண்ட் எத்திக்கல் வேல்யூ எல்லாம் எப்படி போகும்? அது வந்து மோர் ரெவலிஸ்டிக் அண்ட் சப்ஜெக்டிவாக மாறிடாதா? இப்படியே போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீனிங் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆத்தரோட மீனிங் வந்து நம்ம கண்டுக்கல அப்படின்னா இது எல்லாமே ஒரு டேஞ்சர் சோனுக்கும் ஒரு லிட்ரேச்சரோட ஷேப்பிங்கே வந்து மாற்றிடும். மொத்தத்தில் லிட்ரேச்சர் வந்து ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அந்த ஷேப்பையே வந்து இதை மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வர்தாஸோட எஸ்ஏ ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்ட் அ மேஜர் ஷிஃப்ட் இன் லிட்ரரி தியரி. நம்மளோட லிட்ரரி தியரியிலே வந்து இந்த எஸ்ஏ வந்து ஒரு மேஜர் ஷிஃப்டிங்காக இருந்துதான். அண்ட் சேலஞ்சிங் டு ட்ரெடிஷ்னல் வியூஸ் ஆஃப் அ டெக்ஸ்ட் ஆத்தர் அண்ட் ரீடர். நம்மளோட ட்ரெடிஷ்னல் வியூஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் ஆத்தர் ரீடருக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் தென் பரதாஸ் வந்து என்ன ப்ரமோட் பண்ணுறாரு அப்படின்னா, ஐடியா ஆஃப் டெக்ஸ்ட் அஸ் ஃப்ளூவட், ப்ளூரல் அண்ட் ஓப்பன் எண்டட். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபேவரிசமாக பேசுவார் இல்லையா. டெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளூவட், ப்ளூரல் அண்ட் ஓப்பன் எண்டிங்காக இருக்கும் வித் ரீடர் பிளேயிங் அ சென்ட்ரல் ரோல் இன் கிரியேட்டிங் மீனிங். அவர் வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓப்பனாக ப்ளூரலாக இருக்கும் அண்ட் ரீடர்ஸ் தான் வந்து அதில் வந்து சென்ட்ரல் மீனிங் சொல்கிறாரு. ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பரதாஸ் வந்து இதுக்கு டோட்டலி ஆப்போசிட். அவர் வந்து ஆத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இவங்க வந்து ரீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து ரீடர்ஸ் தான் சென்ட்ரல் மீனிங் சொல்கிறாரு, அவர் வந்து ஆத்தர் தான் சென்ட்ரல் மீனிங் சொல்கிறாரு. இந்த கான்செப்டை மட்டும் நம்ம மண்டையில் ஏற்றிட்டு அப்படியே சம்மரைஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு சம்மரைஸ் பண்ண ரொம்பவே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.